ஆல்ரெடி நம்ம 2 எக்ஸசைஸ் பார்த்துருந்தோம். வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் கேலண்டர் டிசைன் பண்ணுறது. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3வது எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 5 ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ளவரையும் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் பற்றின ஒரு ப்ரீஃப் டெஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பேஜ் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்குமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேஜில் ஒரு 5 ஃப்ளவர்ஸை பற்றி ஒரு 5 ஃப்ளவர்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஃப்ளவர்ஸையும் நம்ம கிளிக் பண்ணும்போது அது இன்னொரு பேஜுக்கு, அதாவது இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு அது ஓப்பன் ஆகி அதோட டெஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்போதுமே என்ன பண்ணுங்கன்னா, பிஃபோர் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சேவ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக இது என்ன எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, 3rd எக்ஸசைஸ். நம்ம இதுக்கு வந்து நேம் என்ன கொடுத்துக்கலாம்னா, எப்போவுமே ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது அது என்ன டைட்டில் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃப்ளவர்னு போட்டிருக்கேன். ஸோ ஃப்ளவருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா இண்டெக்ஸ் கொடுங்க, index.html. ஸோ இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், இதில் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹெட்டிங் வந்து கிரியேட் a 5 ஃப்ளவர் கொடுக்குறோம். ஸோ கிரியேட் a 5 ஃப்ளவர் அண்ட் லிங்க் டு another டாக்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறது எங்கே என்ன பண்ணுங்கன்னா, நான் இதை எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா, டெஸ்க்டாப்பில் ஃப்ளவர்னு போட்டிருக்கேன். ஸோ ஃப்ளவரில் இண்டெக்ஸ், இதை ஓப்பன் வித் Firefox. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டைட்டில் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஃப்ளவர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டிவ் போடுவாங்க. இப்போ நான் ஒரு டிவ் போட்டிருக்கேன். ஸோ இந்த டிவ்க்குள்ள தான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் போட போகிறேன். எதுக்காண்டி நான் இந்த இடத்துல டிவ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவரை வந்து நான் ஓவரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பேரண்ட் கிளாஸ் தேவை. அந்த கிளாஸில் நான் ஆட் பண்ணுறதுக்காண்டி இதில் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டிவ் டேக் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 5 ஃப்ளவர்ஸ், எனக்கு ஆக்சுவலாக ஃப்ளவர்ஸ் நேம் எனக்கு என்னன்னு தெரியல, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 5 ஃப்ளவர் நேம்ஸ் அடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு இப்போ என்ன வருதுன்னா, ரோஸ் லில்லி அண்ட் இது வாயில் ஈஸியாக வர்ற பேர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரோஸ் லில்லி, அப்புறம் ஜாஸ்மின், சன்ஃப்ளவர், அப்புறம் லோட்டஸ், நம்ம 4 இது எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஜாஸ்மின். ஓகே. ஸோ இமேஜஸ் பார்த்தா நம்ம ஒரு கிளியர் ஐடியாவோட இமேஜஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரோஸ் எடுத்துக்கலாம், வேறு சன்ஃப்ளவர், ஜாஸ்மின், ஐரிஸ், டெய்சி அண்ட் ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு இதில் எதனாலும் எடுத்துக்கலாம். நம்ம பேருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இது வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் இது நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் ஒரு 2 இது பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்தராக அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பிளில் ரோஸும் ஜாஸ்மின் ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவ் போட்டுக்கிறேன். அந்த டிவ்வில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ரோஸ் ஃப்ளவர். ஸோ ரோஸ் ஃப்ளவர் போட்டிருக்கேன். ரோஸ் ஃப்ளவர் போட்டு இதை நான் இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு பாருங்கள். சிம்பிளான ரோஸ் ஃப்ளவர் மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் எனக்கு வந்து இப்போ கலரிங் பண்ணணும், ப்ளஸ் வந்து இதை கொஞ்சம் பெருசாகிறோம். அப்போ இதுக்கு எனக்கு யார் தேவைப்படுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HTML வியூ பண்ணுறதுக்கு எனக்கு இது மட்டும் போதும். ஒரு டெக்ஸ்ட்டை வியூ பண்ணுறதுக்கு எனக்கு HTML கோட் போதும். பட் அதை கலரிங் பண்ணி அதை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா CSS தேவை. ஸோ CSS ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டைல் டைப் டெக்ஸ்ட் CSSன்னு கொடுத்துவாங்க. இது நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஹெட்டிங் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ் நேம் வந்து சும்மா ஹெச்சின்னு போட்டுக்கிறேன். ஹெட்டிங் ஷார்ட்டாக ஹெட்டுன்னு போட்டுக்கிறேன். ஹெட்டுன்னு போட்டு அந்த கிளாஸ் நான் இதில் கால் பண்ணுறேன். ஹெட்டுன்னு போட்டு கலர் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 25 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ண இந்த இதில் இப்படி வந்துருக்கு. இதை என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்து நோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 50% கொடுத்துக்கிறேன். ஸோ மார்ஜின் லெஃப்ட் 50% ரொம்ப உங்களுக்கு சென்டர்லாம் கரெக்டாக ஆகிட்டோம்னா மார்ஜின் லெஃப்ட் 50% கொடுத்துக்கலாம். அப்படின்னா ஒரு 300 பிக்சல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு லோக்கு இதாக வர மாதிரி டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்தா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 300 எடுத்து ஒரு 400 கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, ஃபாண்ட் வெயிட் வந்து போல்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் பேடிங், கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் நம்மளுக்கு இதில் ஒட்டி இருந்த மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கோங்க, பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ ரோஸ் ஃப்ளவர் வந்து நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக ஆகிக்கலாம், 25 தான் இருக்குது. நான் ஒரு ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணி கேட்டால் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்தராக எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும்.
லெட்டர் ஸ்பேசிங் ஆட் பண்ண கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெட்டர் ஸ்பேசிங் வந்து இப்போ ஒரு 1 பிக்சல் கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் அதை குறைக்கணும் குறைச்சிக்கலாம். இப்போ 1.5 0.5 கொடுக்கணும் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஹெட்டிங்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செக்ஷன் முடிஞ்சுது. எப்போ ஒரு கமெண்ட் லைன் எழுதி எடுத்துங்க, ஹெட்டிங் கோட் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஸோ ஹெட்டிங் கோட் எதுனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்புறம் இதில் என்ன பண்ணுங்கன்னா, ஹெட்டிங் கோட் ends here. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இதாகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரோஸ் ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து ரோஸ் ஃப்ளவர் நீங்கள் இப்போ கமெண்ட்ஸ் கூட இல்லைங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு கோடிங் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதெல்லாம் எண்ட் பண்ண போகிறேன். ஸோ எண்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் ஃப்ளவர் கோடிங் ஸோ அண்ட் ஹியர் போட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் ஃப்ளவரையும் அதோட இதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் தான் தேவைப்படும். அதனால் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். டிவில் இப்போ டிவ் நீங்கள் எத்தனை நாள் போட்டுக்கலாம். பட் நீங்கள் இந்த இதில் எதுக்காக நீங்கள் டிவ் போட்டுருங்க நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்படி டிவ் போட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவராலாக ஒரு பேரண்ட் கிளாஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், அதுக்குள்ள ஒரு சைல்டை தான் நம்ம வந்து நம்ம அலைன் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போக முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கூகுளில் வந்து ஒரு ரோஸ் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். ஸோ இமேஜ் எப்பவுமே குவாலிட்டியாக எடுங்க. இமேஜ் குவாலிட்டியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சைட்டு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் இமேஜ் நியூ டேப். இதை நான் இப்போ சேவ் பண்ணுறது வந்து நிறைய பேர் என்ன பண்ணி தப்பு பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபைல் எங்கேயோ போட்டிருப்பாங்க, பட் இமேஜ் வேறு எங்கேயும் கிடக்கும். பட் நம்ம ரெண்டே ஒரே இடத்துல தான் போடணும். ஃப்ளவருக்குள்ளே இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, ஸோ அதுக்குள்ளே ஃபைல் நேம் வந்து இதில் ஒரு ஃபைல் நேம் ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் அதை டெலிட் பண்ணிட்டு ஈஸியாக வர மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே அதோட ஃபைல் நேம் வந்து ரோஸ், எக்ஸ்டென்ஷன் வந்து ஜேபிஜி. ஸோ ஜேபிஜின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இது ஆக்சுவலாக எனக்கு எதுவும் வரவே இல்லை. என்ன ரீசன்? ஓகே, நம்ம இமேஜஸ்குள்ளே தான் நம்ம போட்டிருந்தோம், அதனால் டேரெக்டாக நான் கால் பண்ணிட்டேன். ஸோ இமேஜஸ்குள்ளே ros.jpg. இப்போ நான் இந்த இடத்துல இமேஜ் வந்துருச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் டைம் கிரியேட் பண்ணிட்டு, கிளாஸ் டைம் என்ன வச்சுக்கலாம்னா, ரோஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. ரோஸ்ன்னு வச்சுட்டு இந்த கிளாஸ் டைம் இங்கே கால் பண்ணுங்க. டாட் ரோஸ்ன்னு வச்சுட்டு இமேஜுக்கு வித்து வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கோங்க. ஹைட் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கோங்க. ஸோ ஹைட் 20 பிக்சல் ரொம்ப சின்னதாகிட்டு, வித் ஒரு 300 கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ வித் 300 ஓகே தான், பட் ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஓரளவு ஓகே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பேடிங் கொடுக்கணோட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வித் ஹைட் கொடுத்துட்டோம். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் லெஃப்ட் சைட் கொண்டு வரணும்னு வச்சிங்கன்னா, அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 50 பிக்சல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்துடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஒரு நம்ம இந்த இமேஜை பற்றின ஒரு இது மாதிரி ஒரு பேராகிராஃப் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த டிவ் வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இது ஆக்சுவலாக அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஒரு டிவ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அடுத்த டிவ்வில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண போகிறேன், திஸ் இஸ் அ ரோஸ் சம்திங், ஏதாவது வந்து ரோஸோட டிஸ்கிரிப்ஷன் போடுவாங்க. ரோஸ் ஃப்ளவருக்கு வந்து இப்போ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து ஒரே ஒரு பேராகிராஃபான கால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 லைனுக்கு கால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண எனக்கு என்ன வருதுன்னா, இந்த மாதிரி வருது, எனக்கு இந்த இடத்துல வருது. பட் எனக்கு இந்த இடத்துல வந்து நல்லாயிருக்கும். அப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நான் ஒரு இதை வந்து நான் ஒரு அலைன் பண்ணிக்கிறேன், ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து இப்போ FLOன்னு வச்சுக்கிறேன். FLOன்னு வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா,
டாட் FL1 போட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து இதில் கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கலர் வந்து நம்ம கலர் பிளாக் கூட கொடுத்துக்கலாம். ஸோ கலர் பிளாக்னா வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா ஒயிட் கொடுத்துக்கலாம். இல்லை ஸோ ஒயிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது சாரி ஒயிட் ரெட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். அதில் வந்து ரெட்டு வேண்டாம், ப்ளூ கொடுத்துக்கலாம். ஸோ ப்ளூ கொடுத்தீங்கன்னா இதில் என்ன கலர் கொடுத்துருக்கீங்க அதே இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அவங்க பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு கொடுத்துக்கோங்க. ஸோ போல்டு கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ நல்லா தான் இருந்த மாதிரி இருக்கும், பிரச்சனை இல்லை. ரோஸ் வந்து ஆக்சுவலாக ரெட்டில் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கோங்கன்னா எல்லாத்தையும் ரெட் ஆகிடுங்க. ஸோ அப்போ தான் ரெண்டுக்கு மேட்ச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஃபாண்ட் வெயிட் போல்டு இதாகிட்டு ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து இங்கே கொண்டு வரணும். ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். ஒரு 21 கொடுத்துருவாங்க. ஸோ 21 கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து மேலே கொண்டு வரணும். ஸோ மேலே கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ் கண்ட்ரோலில் தான் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதை நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எங்கே முடியுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஸ்டார்ட்டாக இங்கே முடியுது. அப்போ இந்த டிவோட கண்ட்ரோலாக இந்த 2 பேருமே இருக்காங்க. இந்த இமேஜும் இந்த டிஸ்கிரிப்ஷன் இங்கே தான் இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் வந்து பேரண்ட்னு வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் நேம் எதுனாலும் வச்சுக்கலாம், பட் நான் பேரண்ட் வச்சுக்கிறேன், இல்லை கிரிட்னு வச்சுக்கிறேன். ஸோ கிரிட்னு வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா கிரிட்டை கால் பண்ண போகிறேன். கிரிட் கிளாஸ் வந்து கால் பண்ண போகிறேன். டாட் கிரிட்னு போட்டு டிஸ்பிளே வந்து கிரிட்னு போட்டுக்கிறேன். ஸோ டிஸ்பிளே கிரிட்னு போட்டு கிரிட்டு டெம்ப்ளேட் காலம்ஸ் வந்து இப்போ எனக்கு 2 காலமும் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா 2 ஆட்டோ கொடுத்துக்கிறேன். ஸோ 2 ஆட்டோ கொடுத்து நான் இங்கே ரீலோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்துடுவேன் இங்கே. இப்போ இதில் வந்து நீங்கள் இது கொஞ்சம் மேலே வந்து உங்களுக்கு பேடிங் கொடுக்கணும்னா கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. பேடிங் வந்து இந்த இடத்துல நம்ம எவ்வளோ கொடுத்துடணும், ஒரு 20 கொடுத்துடணும். ஸோ 40 கொடுத்துக்கோங்க. ஸோ 40 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே ஸ்பேஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பேடிங் கொடுக்கணும்னா ஃபர்தராக கொடுத்துக்கோங்க. ஸோ பேடிங் ஒரு 20 பிக்சல். ஓகே. ஸோ பேடிங் 20 பிக்சல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் டெஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் எப்போ கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இடம் பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருக்கும், இல்லை எம்டிஆர் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இப்போ பிஆர் கொடுத்து ஃபர்தராக அதில் நெக்ஸ்ட் டைம் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், இல்லை அதிலே நீங்கள் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்போ இது நமக்கு என்ன ஆகிடுனா ரோஸ் ஃப்ளவர் பற்றி நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ரோஸ் ஃப்ளவரை வந்து நம்ம மார்க்கியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இது மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ அதில் மார்க்கியூ கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அது வந்து அப்படியே ஸ்க்ரோலிங் மாதிரி போயிட்டே இருக்கும் மார்க்கியூ. ஸோ அண்டர்லைன் கொடுக்கணோட கொடுத்துக்கோங்க அண்டர்லைன். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன ஆகிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இதில் ஒரு லைன் கூட நீங்கள் கொடுத்து இப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிவ் வந்து இங்கே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம எக்ஸஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இதை கிளிக் பண்ணால் இன்னொரு இதுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணால் இன்னொரு டாக்குமெண்ட் வந்து ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறேன் என்ன இடத்துல. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு இது போடுவாங்க, ஒரு டிவ் போடுவாங்க. ஸோ டிவ் போட்ட இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்புட் டைப்பு பட்டன் கொடுத்துருவோம். ஸோ பட்டன் கொடுத்துட்டு இங்கே ரீலோட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு பட்டன் மாதிரி வரும் இந்த இடத்துல. ஸோ பட்டன் தான் இடத்துல இந்த இடத்துல வந்துருக்கா. அந்த பட்டனுக்கு நேம் கொடுக்குறதுக்கு அந்த பட்டன் வந்து இப்போ எம்டி எந்த ஒரு நேம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு நேம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இப்போ இந்த நேம்ங்கிறது எதுக்காண்டி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணும்போது பேக் அண்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இது தேவைப்படும். இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஸோ வேல்யூ முடிச்சு என்ன பண்ணுங்கன்னா brief description, click here to read the description போடுவாங்க. போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிவாங்கன்னா சேவ் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு பட்டனுக்கு வந்து இதில் வேல்யூ பட்டன் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்கள். இந்த இன்புட் கிளாஸ் நேம் வந்து பிடிஎன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிடிஎன் வச்சு தான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், அந்த கிளாஸ் வந்து கால் பண்ண போகிறேன். இப்போ கிளாஸை கால் பண்ணுறதுக்கு டாட் பிடிஎன் வச்சுருக்கேன். ஸோ டாட் பிடிஎன் வச்சு பட்டன் வந்து வித்து ஹைட் வச்சுட்டு கொடுத்துக்கலாம். ஸோ வித் வந்து ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ வித் 200 பிக்சல் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒரு 300 கொடுத்துக்கோங்க. ஸோ 300 கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ஹைட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஹைட் வந்து ஒரு 60 பிக்சல்
ஃபைன் நினைக்கிறேன். ஸோ 60 பிக்சல் ஹைட் ஓகே. ஸோ 60 ரொம்ப பெருசான மாதிரி இருக்குது. ஒரு 50 கொடுத்துவாங்க. ஸோ 50 ஓகே. இப்போ வந்து நமக்கு இது கிளிக்கபிள் ஈவெண்ட்டாக இல்லை. ஒரு பட்டனாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் பட்டன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணுற ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரும். ஒரு லிங்க் நம்ம எப்பவும் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் வந்தால் அது ஒரு கிளிக்கபிள் ஈவெண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு ஹேண்ட் சிம்பிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா கர்சர் வந்து பாயிண்ட்டை கொடுத்துவாங்க. ஸோ கர்சர் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சிம்பிள் வந்துடும். அந்த இடத்துல ஒரு கிளிக்கபிள் ஈவெண்ட் மாதிரி வந்துடும். அப்புறம் இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இது வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைட் நோட்டிங் கொண்டு வந்துருங்க. ஸோ லெஃப்ட் சைட் நோட்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 500 பிக்சல் கொண்டு வந்துருங்க. ஸோ 500 பிக்சல் இங்கேருந்து வந்துடும். கொஞ்சம் 500 பேலாம் ஒரு 700 கொடுத்துவாங்க. கொஞ்சம் உங்களுக்கு அலைன்மெண்ட்டுக்கு கரெக்டாக வந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துவாங்க. இப்போ ரோஸ்க்கு நம்ம எல்லாமே நம்ம ரெட்டு தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனால் பேக்ரவுண்ட் கலர் ஆல்சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெட்டே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் ரெட் ஆயிடுச்சு. கலர் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஸோ கலர் வந்து ஒயிட். ஸோ கலர் ஒயிட் கொடுத்தாச்சு. ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருக்குது. அப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துவாங்க. ஸோ ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல் கொடுத்தா இது ரொம்ப பெருசான மாதிரி இருக்குது. அப்போ வந்து இதை விட்டு வந்து கொஞ்சம் பெருசாகிக்கோங்க. வித்து ஹைட்டையும் அதே சமயத்தில் என்ன பண்ணுங்க ஒரு 60 கொடுத்துக்கோங்க. இதில் ஒரு 450. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருக்குது. பார்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பட்டனுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஷேப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல் கொடுத்தாச்சு. இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃப்ளவர் பார்த்து நமக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபைலுக்கு நியூ ஃபைல் கிளிக் பண்ணுறது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா rose.html. rose.html என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ரோஸ் ஃப்ளவர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ரோஸ் ஃப்ளவர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதோட லிங்க் வந்து இதில் செட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்ங்கிற ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு டாக்குமெண்ட் இன்னொரு டாக்குமெண்ட் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஏ டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏ ஹெச்எஃப்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா rose.html. rose.html இங்கே ஏ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து க்ளோஸ் பண்ணோம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்போ இதை ரீலோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதை பாருங்கள். இப்போ எனக்கு இதை கிளிக் பண்ணால் ரோஸ் ஃப்ளவர் எனக்கு இங்கே வந்துடும். டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி இதில் போட்டு டிஸ்கிரிப்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் நேம் வந்து இங்கே FLOன்னு போட்டிருக்கோமா. ஸோ அதே கிளாஸ் நேம் இங்கேயும் போட்டுக்கோங்க. FLO காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஸ்டைல் டைப் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டைல் டைப் வந்து இதை போட்டுக்கோங்க. இப்போ இதை போட்டுக்கோங்க. ஸோ போட்டு இப்போ நான் இதை ரீலோட் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ரோஸ் ஃப்ளவர் அப்படின்னு. இப்போ இது வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போது நீங்கள் சாம்பிள் நான் இது போட்டிருக்கேன். நீங்கள் ஃபர்தராக டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் ஒரு BR கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 2 BR கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேராகிராஃப்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து BR கொடுத்துக்கலாம். இப்போ மேலே ஒரு BR கொடுக்கணும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்தராக ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாக இப்போ இதை என்ன காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக என்ன வரும். ஸோ கீழே அந்த மாதிரி வரும். மேலே நீங்கள் அந்த இமேஜ் ஆட் பண்ணால் கூட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இப்போ நம்ம இமேஜுக்கு இந்த கோடில் இருக்கோமா. ஸோ இந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து கொஞ்சம் ரைட் சைடில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இது கிளாஸ் நேம் வந்து ரோஸ்ன்னு வச்சுருக்கோமா. ஸோ அங்கே வந்து டாட் ரோஸ் வந்து அப்படியே கால் பண்ணிடுங்க. டாட் ரோஸை கால் பண்ணி மார்ஜின் லெஃப்ட் வந்து என்ன பண்ணுங்க ஒரு 300 பிக்சல் கொடுத்துக்கோங்க. மற்றபடி சைஸ் கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைஸ் நீங்கள் பெருசாக்கனா கூட சின்னதாக்கனா கூட சின்னதாக்கிக்கோங்க. அதேமாதிரி விட்டு கேட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சின்னதாகிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்துடலாம். அப்புறம் இங்கே வந்து பேக் டு ஹோம் பேஜில் ஒரு பட்டன் கூட நீங்கள் வச்சிடலாம். இப்போ நம்ம போனதில் என்ன பட்டன் பண்ணோம் இந்த பட்டன் அப்படியே என்ன பண்ணிக்கோங்க இந்த டிவ் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி இங்கே எங்கே முடியுதோ இந்த இடத்துல நமக்கு முடியுதா. ஸோ இந்த டிவில் முடியுது. இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேக் டு ப்ரீவியஸ் பேஜ் ஆர் பேக் டு என்ன பண்ணிக்கோங்க ஹோம் பேஜ். இப்படி கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பேக் டு ஹோம் பேஜ் வரும். அதுக்கு எதுவுமே லிங்க் CSS வராமல் காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் உள்ள பட்டன் நம்ம என்ன பண்ணல இந்த பட்டன் கிளாஸ் அப்படியே என்ன பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி என்ன பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க.
பேக்ரவுண்ட் கலர் வந்து போனவே ரெட்டு கொடுத்துக்கணும். இந்த நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளாக் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ரீலோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாருங்க பேக் டு ஹோம் பேஜ். இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வரணும்னா ரோஸ் டாக் HTML வரக்கூடாது, இண்டெக்ஸ் டாக் HTML வரணும் ப்ரீவியஸ் ஃபைலுக்கு. அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், பேக் டு ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறேன். அப்புறம் இதை கிளிக் பண்ணால் எனக்கு இது வந்துருச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. இப்போது இதில் நீங்கள் ஒரு பிரேக் கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா இதில் பிரேக் கொடுத்துக்கலாம். ஸோ பிரேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன வரும், கொஞ்சம் ஸ்பேஸ் இந்த மாதிரி வரும். இதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் வரும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இதில் ஒரு பிரேக் போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பேக் டு ஹோம் பேஜ் நீங்கள் இதில் ஒரு ஐக்கான் ஐக்கான கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்தராக எல்லாத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரோஸ் ஃப்ளவர் முடியுது, முடிகிற இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, ஒரு HR லைன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ HRனா ஒரு அண்டர்லைன் மாதிரி வந்துடும் இந்த இடத்துல. இதில் ஒரு BR போட்டு கூட ஒரு HR போட்டுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு கூட அடிஷனலாக போடணும்னா கூட போடுவாங்க, பிரச்சனை இல்லை. பார்க்குறதுக்கு குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் ரோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த கோடோடைய ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோடை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோஸ் ஃப்ளவர் இருக்கா, ஸோ இதில் வந்து நீங்கள் ரோஸ் ஃப்ளவர் வர இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, ஜாஸ்மின் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ஜாஸ்மின் போட்டு ஃபர்தர் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, கலர் மாற்றிக்கோங்க, இந்த இமேஜை மாற்றுங்க. இப்போ நான் ரோஸ் டாட் ஜேபிஜின்னு ஒரு இமேஜ் எடுத்துங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு ஜாஸ்மின் டாட் ஜேபிஜி எடுத்து பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸஸ் ஓவர். அவ்வளோதான். ஒரு டாக்குமெண்ட்ல நம்ம இன்னொரு டாக்குமெண்ட் போகும்போது ப்ரீஃப் டெஸ்கிரிப்ஷன் படிக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ஃபர்தராக வீடியோஸ் போடுறேன். அண்ட் இதில் நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ.